மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் அதனை சிபிஎம் மறுத்துவிட்டது. இந்த நிலையில் பிரம்மாண்டமான ஒரு கட்சி, நினைத்து கூட பார்க்க முடியாத கட்சி அதிமுக கூட்டணியில் சேரவிருக்கிறது என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். யாரை குறிப்பிடாருன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த நேரத்துல என்ன பேசுவாரு, என்ன கனவு, அவர் ஒரு கனவு உலகத்துல இருக்காருங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலா பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு அதிமுக சுய தன்மையை முழுக்க முழுக்க இழந்துருச்சு. ஜெயலலிதாவுடைய கோட்பாட்டுக்கு, கொள்கைக்கு விரோதமான ஒரு நிலையை ஏற்கனவே எடுத்திருந்தாரு. பிறகு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாங்க தனியா நிக்கிறோம்னு அவங்களும் தனியா இவங்களும் தனியா நின்றுட்டாங்க. இப்ப மீண்டும் ஏன் அவங்களுக்கு தனியா நின்னாங்க, ஏன் இன்னைக்கு ஒன்னா சேர்றாங்கிறதுக்கு எந்த விதமான பதிலும் அவரால சொல்ல முடியல. அதாவது இப்போ என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைங்கிறதுனாலதான் அவர் வேறு பல கூட்டணி கட்சிகளை, வேற இருக்கிற கட்சிகளை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. அப்போ ஒரு விஷயத்த ஒத்துக்கிறாரு, நான் அவங்க கூட்டணி வெற்றி பெறாது, இது கூட்டணி ஆட்சிக்கு வராது. எனவே இது ஆட்சிக்கு வரணும்னா வேற சில கட்சிகள் பலம் பெறணும், இதுல வந்தாதான் இந்த கூட்டணி பலம் பெறுங்கிறத அவரே ஒத்துக்கிட்டு தான் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுறாரு. ரெண்டாவது, ஒரு பெரிய பலமுறிஞ்சிய கட்சி இந்த கூட்டணி வரும்னா ஏன் பகிரங்கமா அவர் சொல்ல வேண்டியதானே எந்த கட்சின்னு. ஏற்கனவே சிபிஎம்மோ திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த ஒரு கட்சியும் அதுல சேர்வதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெளிவா சொல்லியாச்சு. நீங்க பாஜகவுக்கு போவாம அதிமுக தனியா நின்ற போதே நாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டோம். நீங்க 2024 தனியா தான் நின்றீங்க, உங்களோட வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்க ஆட்சி 10 வருஷம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டை சுடுகாடா மாத்தி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலை எந்த கட்சி உங்களோட போய் சேர முடியும்? பாமக என்ன அவங்களோட சேருவதற்கு நாளைக்கே இது பண்ணிட்டாங்களா? அந்த கட்சியை அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்க முடியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்னா இருந்த கட்சி ரெண்டா உடஞ்சி போய் இப்ப அந்த அணிகள் பூரா பெரிய குழப்பத்தில் ஆகியிருக்கிறாங்க. அந்த அணிகள் என்ன செய்யணும் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே எந்த பெரிய கட்சியும் உங்களோட கூட்டணி சேருவதற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? ஆகவே அவரை பொறுத்த வரையில தான் பாஜகவோடு சேர்ந்து இருக்கிற அந்த இதை நியாயப்படுத்துறதுக்கு, அதனுடைய வாயை அணைக்கிறதுக்கு, அந்த ஊழியருடைய வாயை அணைக்கிறதுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார். சிபிஎம் இருக்கிறாரு, திருச்சலைக்கு அழைக்கிறார், பிசிகாவுக்கு அழைக்கிறாரு, திமுக கூட்டணி கட்சிகள். இன்னைக்கு என்னன்னா புதுசா ஒரு போர் போடுறாரு, பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சி வருதுன்னா ஏற்கனவே சொல்லிட்டு போங்களேன் நீங்க அதை பத்தி. எனவே இதெல்லாம் அவருடைய பிதற்றல் என்றுதான் நான் சொல்ல விரும்புறேன். அவர் முழுக்க முழுக்க இப்ப குழம்பிய நிலையில இருக்கிறாரு, அரசியல்ல தெளிவற்ற நிலையில இருக்கிறாரு. ஆகவே அந்த பிதற்றல்ல வர்றதுங்கிறத நம்ம ஒரு பொறுப்பா எடுத்துக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பாலகிருஷ்ணன்.